ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சிந்துவுமே மகா சொன்னதை யோசிச்சுக்கிட்டுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம மகா இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் உண்மையவே சொல்லியிருக்காங்க. இங்க சிவாவுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த பூசாரி கிட்டயுமே கொடுத்து ஜாதகம் செக் பண்ணிருப்பாங்க. சிந்து சிவா கூட சேர்ந்து இருந்தா சிவாக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னதை கேட்ட மகாக்குமே பயங்கர அதிர்ச்சியாவும் இருக்கு. உடனே அந்த விஷயத்த இங்க அன்னபூர்ணி கிட்டையும் மகா கிட்டையுமே அன்னபூர்ணி கிட்டையும் இங்க சிந்து கிட்டையுமே சொல்லிருப்பாங்க. அன்னபூர்ணி கிட்ட நம்ம எவ்வளவு கூடிய சீக்கிரம் சிவா கிட்ட இருந்து சிந்துவை விலக்கி வைக்கிறோமோ அதுவரையும் நம்மளுக்கு எல்லாம் நல்லது. அதுவும் இல்லாம சிவாக்கு ரொம்பவே ஆபத்து இருக்கு. சிந்து சிவா கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும் உடனே அன்னபூர்ணியும் மகா என்ன சொல்ற மகா, இப்ப இந்த ஒரு விஷயத்த நீ எதுக்காக போய் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்க மகாவும் அது அக்கா நான் இங்க சிவாக்கு நிறைய விஷயங்கள் தடங்களா வந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் அவனோட ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிருந்தேன். சிவாவுடைய ஜாதகத்தை கொடுத்த போது அந்த சாமியார் என்ன சொன்னாங்கன்னா, சிவாக்கு இப்ப இருக்கிற அந்த சிந்து கூட இருக்கிறது கண்டிப்பா சிவாக்கு நல்லதே கிடையாது. சிவா கூட கண்டிப்பா இப்ப இருக்கிறவங்க கூடயே சேர்ந்து வாழவே கூடாது. அப்படி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இங்க சிவாக்கு தான் உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னதும் எனக்கு ரொம்பவே பயமாவும் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த விஷயத்த நாங்க உங்ககிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும் உடனே அன்னபூர்ணியுமே மகா நீ இந்த விஷயத்துல எதுவுமே பண்ணாத, இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம கூடிய சீக்கிரம் சிந்துவை இந்த வீட்டை விட்டு நான் துரத்த தான் போறேன். எனக்கு சிவா தான் முக்கியம், சிந்துவெல்லாம் முக்கியமே கிடையாது. அவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இங்க சிவாவை கல்யாணம் பண்ணதே இல்லாம இந்த வீட்டுக்குள்ள கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கா. இன்னும் ஒரு 2 மாசத்துல கண்டிப்பா அவன் இந்த வீட்டை விட்டு போக தான் போறா. சிவா சந்தோஷமா இருக்க தான் போறான். நான் நினைச்ச மாதிரி இங்க சுவாதிக்கு நான் சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். சிவா என்ன இருந்தாலும் நான் சொல்ற பேச்சதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மகாவுமே நாம நினைச்ச மாதிரியே சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். ஆனா இங்க சிந்து கண்டிப்பா சிவாவை விட்டு விலகவே மாட்டா. நம்ம ஒரு டைம் மகா கிட்ட நம்ம போய் சொல்லி இங்க சிந்து கிட்ட போய் நம்ம இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட போயிட்டு, சிந்து நீ கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அதுவும் இல்லாம இங்க சிவா கூட நீ சேர்ந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமியார் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த நான் அன்னபூர்ணி அக்கா கிட்டயுமே சொல்லிட்டேன், நீ இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும் உடனே சிந்துவுமே கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், அதுவும் இல்லாம டாக்டரை விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன், டாக்டரை நான் எப்பவுமே பிரியவும் மாட்டேன், டாக்டரும் என்னவே பிரியவும் மாட்டாரு. ஏன்னா டாக்டர் என் மேல அளவு கண்டத அந்த பாசமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க என்ன சொன்னாலுமே டாக்டர் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே தென்னாவட்டா சொல்லவும் உடனே மகாவுமே சிந்து நீ நினைக்க போறது நடக்கவே போறது கிடையாது. நான் அன்னபூர்ணி அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம சிவாக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா இங்க அன்னபூர்ணி அக்கா எந்த ஒரு எல்லைக்குனாலையும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம சிவாவுமே அன்னபூர்ணி அக்கா என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. ஏன்னா இங்க சிவா உன் மேல பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான், அதை விட அன்னபூர்ணி மேல பயங்கரமா அங்க சிவா பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். ஆனா அன்னபூர்ணி உன் மேல பயங்கர கோபமா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சிவா மேல இருக்கிற பாசத்துல நீ அந்த ஒரு அப்படி ஒரு பொய்ய சொல்லி இங்க சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. அதுக்கப்புறம் இங்க ஏதோ அங்க உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில இங்க சிவா கூடயே உன்னை சேர்த்து வச்சுடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சிந்துவுமே உட்காந்து யோசிச்சு பாக்குறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்க மகாத்தா, எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பூசாரி என்ன சொன்னாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவாவுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே சாமியார் கிட்ட இங்க சிந்துவுமே போறாங்க. சாமி இங்க நீங்க இதுக்கு முன்ன இதே ஜாதகத்தை பார்த்து நீங்க ஒரு குறி சொன்னீங்க, அது என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல, நீங்க மறுபடியும் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே சாமியாரும் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இங்க மகா கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் சிந்து கிட்டயுமே சொல்றாங்க. இந்த பாருமா, நீ இவரு கூட சேர்ந்து வாழ்ந்தனா கண்டிப்பா இவருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நீ இவர்கிட்ட இருந்து விலகிறதே மிகப்பெரிய நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரு ஜாதகத்துல நீ உனக்கும் அவருக்கும் எந்த ஒரு பொருத்தமும் கிடையாது. அதுவும் இல்லாம நீ அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தனா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ரீசன் சொல்லிட்டு இங்க சிந்துவுமே அதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியுடைய
சாமி இதுக்கான பரிகாரம் எதுவுமே இல்லையா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இதுக்கான பரிகாரம் எதுவுமே கிடையாது, அதுவும் இல்லாம இதுக்கு பரிகாரம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சனா அங்க அவரை விட்டு நீ விலகிறது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேல நீ இந்த விஷயத்துல எதுவுமே கேட்காதமா, இதுதான் ஒரே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிந்து கிட்ட சாமியுமே. இதை கேட்ட சிந்துவுமே ரொம்பவே வருத்தத்தோட வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணியும் உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆறுமுகத்துக்கு கையெல்லாம் அடிபட்டதுக்கு இல்ல, இங்க ஆறுமுகம் பைரவி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், என் கூட சேர்ந்து தான் இருக்கணும், அவ என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போயிட்டு அதுக்கான வேண்டுதல் அதுக்கான பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை இங்க பைரவிக்குமே தெரியும். அந்த விஷயம் பார்த்து அது ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருந்தாங்க பைரவி. ஆனா ஆறுமுகம் அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பார்த்த பைரவியுமே அவர் சாப்பிட முடியாம கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முள்ளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா பைரவியுமே பரிதாபப்பட்டு அங்க ஸ்பூனுமே எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம அதுக்கான ஒரு மெடிசனும் அதுக்கான ஆயில்மெண்ட்டுமே அவங்களுடைய ரூமுக்குமே போய் வச்சுட்டு வராங்க. ஆனா அதை பார்த்த ஆறுமுகமும் ரொம்பவே வருத்தத்தோட அவங்க ரூமுக்குமே போறாங்க. அந்த ஒரு ஆயில்மெண்ட்டை பார்த்ததுமே அதை பார்த்துட்டு என்ன இந்த க்ரீம் எல்லாம் இங்கே எதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கா பைரவி, இது பைரவியோட தான் இருக்கும், இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுத்துட்டு வரலாம், ஏன்னா இதுக்கும் இதுவையும் பார்த்தானா நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு என் மேலே கோவப்படுவான்னு சொல்லிட்டு பைரவி இந்த க்ரீம் எதுக்கு என்னுடைய ரூமில் வந்துச்சு, இது உந்து நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட கொடுக்கும். அட பாவி, நீ இதை ஆயில்மெண்ட்டு அந்த கைக்கு போடுவ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சா நீ என்னடா ரிட்டன் என்கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவியுமே இங்கே பாரு ஆறுமுகம், அது உன்னுடைய இது அடிப்பட்டதுக்கான ஆயில்மெண்ட் தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தேன், அதை பார்த்து எனக்கு இதுதான் அது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டு வந்தா நீ ரிட்டன் எடுத்துட்டு வந்து எந்தன்னு சொல்லிட்டு கொடுக்குற, நான் சொல்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா, நீ எதுவுமே என் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் உடம்பெல்லாம் அழட்டிக்கிட்டு நீ எதுவுமே பண்ணாத, நான் கண்டிப்பா உன் கூட சேர்ந்து வாழ போறதே கிடையாது, நீ எனக்காக ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகமும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சிந்து வீட்டுக்கு வந்ததுமே அன்னபூர்ணியா கிட்ட போயிட்டு அன்னபூர்ணியத்தை இங்கே மகாத்தை எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் டாக்டர் கூட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு அப்போ புரியல. ஆனால் ஜாதகத்தை கொண்டு போய் அந்த பூசாரி கிட்ட கொடுத்த போது அந்த பூசாரி நான் இங்கே டாக்டர் கூட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு டாக்டருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இதுக்கு மேலேயுமே நான் அவர் கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாது, நாங்கள் இப்போ உசுரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே டாக்டருக்காக மட்டும்தான், ஆனால் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா டாக்டர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, அதுவும் இல்லாமல் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொன்னபோது கூட நான் இதை கேட்டுட்டு நான் அமைதியாக இந்த வீட்டுக்குள்ளே இருந்து டாக்டர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையுமே அது மிகப்பெரிய ஒரு தப்பாகவும் போய் முடியும். அது இல்லாமல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது, கோர்ட்லேயுமே இயரிங் வரத்துக்கு இன்னும் 2 months இருக்குது, அத்தை நான் இப்போவே கிளம்புறேன், அதுவும் இல்லாமல் நான் எதுக்காக கிளம்புறேன்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டாங்கன்னா அவர்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, நான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயங்கரமாக வருத்தப்படுவாங்க, அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்லிடவும் உடனே அன்னபூர்ணியுமே சிந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, இப்போதான் கரெக்டான ஒரு முடிவை எடுத்திருக்க, நான் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், உன்னாலதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நிம்மதி இல்லாம போயிடுச்சு, அதுவும் இல்லாம உன்னாலதான் இங்க சிவாவுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகி இப்ப ஸ்னேகா உள்ள நுழைஞ்சி இங்க பெரிய பழியை தூக்கி இங்கே சிவா மேலே போட்டிருக்கா, அந்த பழியிலிருந்து எப்படி வெளியே வருவான்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் அம்மாண்டமா இப்படி ஒரு பொய்யை இங்கே ஸ்னேகா அந்த பஞ்சாயத்து முன்னாடி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஸ்னேகாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, ஒருத்தர் அடையணும் அப்படின்னா எந்த எல்லைக்குனாலே போவா அப்படின்றத எனக்கு அந்த பஞ்சாயத்தில் ஸ்னேகா நிரூபிச்சுட்டா. இந்த ஸ்னேகா கிட்ட இருந்து நான் காப்பாத்திட்டேன்னா சிவாவை கண்டிப்பாக சுவாதிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். இப்போ எடுத்த முடிவு மிகவும் நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்க, அதுவும் இல்லாம சிவா வரத்துக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், சிவா வந்தானா இந்த வீட்டை விட்டு உன்னை போக விட மாட்டான், அதனால நீ இப்பவே கிளம்புறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட சிந்துவுமே ரொம்பவே வருத்தத்தோட அங்க இருந்த துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மகாவுமே இங்க துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு சிந்து கிளம்ப போறா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க.
அதுவும் இல்லாம பைரவியுமே மேல இருந்து கீழே வரவும், அத்தை இன்னத்தை இங்க சிந்து வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா, என்ன விஷயத்த பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே எங்க அன்னபூர்ணையுமே அது இல்ல பைரவி, எங்க சிந்து வந்து சிவா கூட சேர்ந்து வாழ்ந்தா எங்க சிவாவுடைய லைஃப்ல எதுவுமே நல்லதும் நடக்காது, அதுவும் இல்லாம சிவாவுடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு பூசாரி சொன்னதை கேட்டு சிந்துவும் இந்த வீட்டு விட்டு போறேன், சிவா கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்துவுமே கிளம்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சொல்லவும், பைரவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் சிவா மேல சிந்து வந்து பயங்கர பாசமா வச்சிட்டு இருந்தா, கடைசியில இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பைரவிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. உடனே இங்க சிந்து கிட்ட போயிட்டு, சிந்து இந்த காலத்துல எல்லாம் இங்க ஜோசியம் அது இதுன்னு சொல்லிட்டு நீ நம்பறியா, எதுவுமே அதெல்லாம் ஃபேக்கா தான் இருக்கும், அதுவும் இல்லாம உன் மேல இங்க சிவா வந்து ரொம்பவே அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை கொச்சப்படுத்திட்டு நீ இந்த வீட்டு விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சொல்லவும், உடனே இங்க சிந்துவும் இல்ல பைரவி, எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு, நான் யார நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ நான் அவரு கூட சேர்ந்து வாழ்ந்தா அவருக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற போது நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது, கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருந்தனா டாக்டருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா என் மேலதான் அந்த பொறுப்பு இருக்கும், ஆனா நான் இங்க இருந்து போனேன்னா கண்டிப்பா டாக்டர் வந்து உயிரோடயே இருப்பாரு, அதுவும் இல்லாம நான் எப்பனாலே அவரை நான் பார்த்துப்பேன், அது அவர் உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும், அதுவும் இல்லாம அன்னபூர்ணியத்தை என்ன முடிவு பண்றாங்களோ அதுபடியே நடக்கட்டும், அது இல்லாம சுவாதியை இங்க அன்னபூர்ணி அக்கா என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி இங்க டாக்டரை கட்டிப்பாங்க, அது இல்லாம சிவாவும் இங்க கொஞ்ச நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இங்க சுவாதியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு, ஆனா இங்க சிவா கூட டாக்டர் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தேன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சும் தெரிஞ்சும் நான் கண்டிப்பா இங்க இருந்தேன்னா அது மிகப்பெரிய ஒரு தப்பாயிடும், அதுவும் இல்லாம டாக்டர் மேல நான் வச்சுட்டு இருந்த பாசம் வந்து பொய்யின் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிந்து வந்து சிவாவை பத்தி யோசிச்சு சொல்லிடுறாங்க. உடனே பைரவியுமே சோ நீ இப்படி எல்லாம் முடிவெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு இது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிடுறாங்க. உடனே இங்க சிந்துவுமே இல்ல பைரவி, எனக்கு இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு தோணுது, என்னதான் இருந்தாலையும் என் மேலே இங்கே டாக்டர் வந்து என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்காக நான் இந்த அளவுக்கு கூட நான் அவருக்காக ஒரு நல்லது பண்ணலைன்னா நான் அவர் மேலே வச்சுக்கிட்டு இருந்த பாசத்துக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும், நான் இங்கே இல்லைனா எங்கள் டாக்டர் சந்தோஷமாக இருப்பார், அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தையும் சந்தோஷமாக இருப்பாங்க, எனக்கு இதுவே போதும், என்னால் 2 பேர் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் டாக்டரவே நினச்சிக்கிட்டு நான் செத்து கூட போயிடுவேன், ஆனால் டாக்டர் வந்து எனக்கு முன்னே நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் என்ன ஆறுமுகமோ ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாங்க, நம்ம சாமி கிட்ட வேண்டுதல் பண்ண மாதிரியே இங்க பைரவியுமே நம்ம மேல கொஞ்சம் பாசம் வந்திருக்கு போல, கண்டிப்பா உன்னை கூடிய சீக்கிரம் பைரவி என்னை பத்தி புரிஞ்சுக்கதான் போறா, அதுவும் இல்லாம என் கூட சேரதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில ஆறுமுகமும் அவங்களுடைய ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க கற்பூரம் வந்து கையில ஏத்துனதுனால கற்பூரம் எரிஞ்ச இடத்துல எல்லாம் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருக்காங்க. உள்ள என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே உள்ள போய் பார்க்கவும் பயங்கர வலியோட துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகமும். உடனே இங்க ஆறுமுகம் துடிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்த பைரவியுமே அங்க ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு அந்த ஆயில்மெண்ட்டையும் அந்த கருப்புரம் ஏற்றின இடத்துலையும் கையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தடவி விடுறாங்க. அப்போ உடனே முழிச்சு பார்க்கவும் ஆறுமுகம் உடனே பைரவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பைரவி நீ எதுக்கு பைரவி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனா எனக்கு சரியாக போயிடும், பைரவி நீ போ, பைரவி நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகம் சொல்லவும் உடனே இங்கே பைரவியுமே இல்லை ஆறுமுகம் இருக்கட்டும், நீ ரொம்பவே வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் நான் ஆயில்மெண்ட் கொடுத்துமே அதை போடாமல் படுத்துக்கிட்டு இருக்க, அது போட்டேன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், அது இல்லாமல் கூடி சீக்கிரம் அது அந்த காயம் பட்ட இடத்துல வந்து ஆறிடும், நீ இப்படியே இருந்தனா கண்டிப்பா கூடி சீக்கிரம் அது ஆறவே போவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்லிடுறாங்க. உடனே ஆறுமுகமும் பைரவி உனக்கு எதுக்கு சிரமம், இல்லை பைரவி நீ ரூம்ல போய் படுத்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லை இருக்கட்டும் நான் இது ஆயில்மெண்ட்டை போட்டுட்டே நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த வழியிலையுமே இங்க ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு. அதுவும் இல்லாமல் சிந்துவுமே எல்லா துணியுமே பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியுமே போயிடுறாங்க. போனதுமே அங்கே மகா வந்து சிந்துவை பார்த்ததுமே சிந்து கிட்ட போயிட்டு சிந்து
எனக்கு அப்போவே தெரியும் கூடிய சீக்கிரத்தில் நீ இந்த வீட்டு விட்டு போக போகிற, இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு. சிவாக்கு ஒரே ஒரு எதிரியாக தான் இருந்த இந்த வீட்டுக்குள்ளே. சிவா சந்தோஷமாக இல்லாததுக்கு காரணம் நீ மட்டும்தான். அந்த ஒரு விஷயமும் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஆகிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் சிவாவுடைய லைஃப்பை சந்தோஷமாக அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியுமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஒன்று, ஸ்னேகா வந்து சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் சுவாதி வந்து சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லிடுறாங்க. உடனே சிந்துவுமே இங்கே பாருங்க, இங்கே சொன்னதுனால மட்டுமே நான் இங்கேருந்து போகல, நான் டாக்டர் மேலே வச்சுட்டு இருந்த பாசத்தினால தான் நான் இங்கே போகிறேன். என்னால் டாக்டருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, அதனால தான் பூரணை தவிர மற்றபடி நான் வேறு எந்த ஒரு நோக்கத்துலேயுமே நான் இங்கேருந்து போகல. நீங்கள் அது மட்டும் நினச்சிக்கோங்க. டாக்டர் நல்லா இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போகிறேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் என்னை உசுப்பேற்றி கோவம் ஏற்றுனீங்கன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துப்பேன். அதுவும் இல்லாமல் டாக்டருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாத மாதிரி நான் அவர் கூட இருந்தேன், நான் பார்த்துப்பேன். மறுபடியும் நீங்கள் என்கிட்ட சவால் விடுறதோ இல்லை என்னை அசிங்கப்படுத்துறதோ அப்படின்ற மாதிரி எதனா ஒரு பண்ணீங்க, கண்டிப்பாக நீங்கள் உண்டு இல்லைன்னு ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சிந்து வந்து ரொம்பவே பாவம் தான் சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற அன்னபூர்ணியா இருக்கட்டும், மகாவா இருக்கட்டும், அங்க இருக்கிற சுவாத்தியா இருக்கட்டும், சிந்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம சுவாதிக்கு வந்து சிந்து இருக்கிற போதே சுவாதிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி மரண வேதனையை அனுபவிக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் சிந்துவை கஷ்டப்படுத்திருக்காங்க. எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலையும் இங்கே சிவாக்காக நான் வந்து இங்கே இருப்பேன், அதுவும் இல்லாமல் சிவா கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. அந்த கான்ஃபிடெண்ட்டவே உடைச்சி எங்கள் டாக்டருக்கு இப்படி ஒரு விஷயம் வரும், இங்கே சிந்து வந்து அவங்க கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசாரி கிட்ட இவங்க காசு கொடுத்து பண்ண வச்சாங்களா இல்லை அவங்களே வந்து உண்மையாக தான் சொல்கிறாங்களா அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது. இந்த பூசாரி சொன்னதை கேட்ட சிந்துவுமே அந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் சிந்து வந்து கிளம்பின உடனே எங்கள் சிவாவுமே அவங்களுடைய வீட்டுக்குமே வராங்க. சிவா வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்ததும் அங்கே அன்னபூர்ணிக்கிட்டுமே போய் பேசுகிறாங்க. இது பெரியம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க பெரியம்மா, ஏன்னா உடம்பு கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவா கேட்கவும் உடனே அன்னபூர்ணியுமே இல்லை சிவா இப்போ எல்லாமே ஆல்ரைட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எங்கள் பிபி மாத்திரை கொஞ்சம் காலியாகிடுச்சு, சரி அதை எடுத்துகிட்டு வருவே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணேன், அதுவும் இல்லாமல் ஃபோன் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே சிவாவுமே இப்போ எப்படி பெருமை இருக்குது, இப்போ நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு டேப்லெட் வேணுன்னா சொல்லுங்கள், நான் இப்போ போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லவும் உடனே அங்கே அன்னபூர்ணியுமே சிவா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுவும் இல்லாமல் எங்கள் சிந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டா, அதுவும் இல்லாமல் எங்கே போனால் எதுக்காக போனா அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, அதுவும் இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஆனால் இன்னத்துக்காக தான் கிளம்புனான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல அப்படின்னு மாதிரியுமே அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. உடனே சிவாவுமே பெரியம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, சிந்து எதுக்காக இங்கேருந்து போனா, அவள் என்ன காரணத்துக்காக போனா, பிரேமா நீங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக இங்க இருந்து போறா, என்னை விட்டு கண்டிப்பா அவ போக மாட்டா, என் மேல வச்சுக்கிட்டு இருக்க பாசத்தினால அவ கண்டிப்பா இங்க இருந்து போக மாட்டா, நான் கண்டிப்பா சிந்து கூட தான் சேர்ந்துதான் வாழ்வேன், சிந்து இந்த வீட்டுல இல்லைன்னா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், அதுவும் இல்லாம கோர்ட்ல வந்து 1 இயர் வந்து சேர்ந்து வாழ சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க, அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் அங்க அவ வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க அவளை எதுக்காக நீங்க போக விட்டீங்க, அவளை நீங்க போக விட்டுருக்க கூடாது, அதுவும் இல்லாம கோர்ட்ல வந்து அவ சாட்சி சொல்லணும், எங்களோட வாழணும் இல்ல வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ வந்து சாட்சி சொல்லியே ஆகணும், அவ எங்க போயிருக்கா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே அன்னபூர்ணி கிட்ட கேட்கவும் உடனே அன்னபூர்ணியுமே சிவா எதுக்காக இவ்வளவு பதட்டப்படுற, அவ இங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனாலா இல்ல இங்க இருக்கிற ஆட்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனாலான்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க வந்தா நான் போன விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொன்னதுனால மட்டுமே நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்தணுமோ இல்லை அவளை நான் பிரச்சனை பண்ணி துரத்தணுமோ அப்படின்ற ஒரு நோக்கமெல்லாம் இல்லை, அவளை நான் இந்த வீட்டை விட்டு போகவே சொல்லலை, ஆனால் அவளே இந்த வீட்டை விட்டு போயிட்டா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லவும் உடனே என்ன பெரியம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் போகும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் இல்லையா, நீங்கள் அந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்ட சிவா கேட்கவும் உடனே அன்னபூர்ணிக்குமே சிவா என்ன சொல்கிற, அதுவும் இல்லாமல் நான் என்ன சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற, அதுவும் இல்லாமல் அவகிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், நீ 2 மாதம் இங்கே இருந்துட்டு அதுவும் இல்லாமல் 2 மாதத்தில் உங்கள் 2 பேருக்கும் இறங்கி வருது, கோர்ட்டில் வந்து எங்கள் 2 பேருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இருந்து போகணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் இது எதுவுமே கேட்காம சிந்துவும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா, அதுவும் இல்லாமல் என்ன காரணம்னு சொல்லிட்டு
என்கிட்டயும் சொல்லலை, அதுவும் இல்லாமல் பைரவிக்கிட்டேயும் சொல்லலை. ஸோ அவள் எதுவுமே சொல்லாதனால நான் எதுவுமே பண்ண முடியாது சிவா. அவள் போன என்ன சிவா, அவள் உனக்காக உனக்கு எதிராக எவ்வளவோ கெட்டது பண்ணியிருக்கா. அதெல்லாம் நீ யோசிச்சு நீ அவன் மேலே கோவம் தான் பட்டிருக்கணும். அதுவும் இல்லாமல் உனக்கும் சுவாதிக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன், நீ எதுக்குமே கவலைப்படாத. ஆனால் இதுக்கு இடையில ஸ்னேகா வந்து உன் மேலே அம்மாண்டமாக இவ்வளோ பெரிய பழியை சுமத்திருக்கா, அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். ஆனால் இங்கே பஞ்சாயத்தில் வந்து அங்கே மாற்றி அந்த ஒரு ஆதாரத்தை நம்ம கொண்டு போகலன்னா கண்டிப்பாக இங்கே ஸ்னேகா சொல்கிறது தான் அங்கே பஞ்சாயத்து தலைவர் வந்து கட்டுப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறாளோ அதை ஓகே பண்ணி அதுக்கான தண்டனையும் உனக்கு கொடுத்துருவாங்க. இங்கே ஸ்னேகாவை என் கண்ணு முன்னாடி உனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது. நீயும் சுவாதி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசையும், இங்கே உன்னுடைய ஆசையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லவும் உடனே இங்கே சிவாவும் அது பெரியம்மா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, சிந்து என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போயிருக்கா, நீங்கள் அந்த கல்யாணம் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை பற்றிய இங்கே சுவாத்தியை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. ஆனால் எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே கோபம் பெரியம்மா. அதுவும் இல்லாமல் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ இருந்து தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணதே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்காக நின்றுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா விஷயத்தையுமே ஓகேவும் சொன்னேன். ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே எனக்காக நீங்கள் நிற்கலாம், அதுவும் இல்லாமல் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்துலையுமே பேசலை. இப்போ கூட எனக்கு சிந்துவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பிடிச்சிருந்தாலையும் நீங்கள் ஒரு வார்த்தை அவள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட நீங்கள் சொல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு மாதிரியுமே சிவா வந்து சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணியும் சிவா என்னப்பா பேசிகிட்டு இருக்க, நீ அங்கே சிந்து இந்த வீட்டை விட்டு போனது எனக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம், உனக்கும் சுவாதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவளே இந்த வீட்டை விட்டு போகிற போது நான் என்ன பண்ண முடியும், நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறேன், கெஞ்சி பார்க்குற அளவுக்கு தான் கெஞ்சி பார்க்க முடியும். அவள் காலில் விழுந்தாலாம் என்னால் நிற்க வைக்க முடியாது. வேணும்னா நீ அவள் காலில் விழுந்தோ இல்லை அவளை கூப்பிட்டோ நீ கூட்டிகிட்டு வந்துடு, ஆனால் அவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு எங்கன்னே தெரியாது அப்படின்னு மாதிரியுமே அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. உடனே பைரவுமே சிவா அவள் ஏதோ அவளால் உங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஏதோ பூசாரி சொன்னான்றதுனால இந்த வீட்டை விட்டு அவள் போயிருக்கா. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த வீட்டை விட்டு போனதா, அதுவும் இல்லாமல் உன் மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசத்தினால அவங்க இருந்து போனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. நானுமே எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவள் எதுவுமே கேட்காம இந்த வீட்டை விட்டு போனது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. உடனே சிவாவும் அன்னபூர்ணியை பார்த்து ரொம்பவே கோவத்தோட திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சிவாவை கூப்பிட்டு பார்க்குறாங்க அன்னபூர்ணியும். உடனே சிவா அங்கே நிற்காம சிந்து எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காகவுமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆறுமுகமும் உள்ள ரொம்பவே வலியோடையுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான மருந்துமே போட்டு பார்க்குறாங்க இங்கே ஆறுமுகத்துக்கு பைரவியும். ஆனால் ஆறுமுகத்துக்கு ரொம்பவே ஃபீவரும் ஆகிடுது, அதுவும் இல்லாமல் ஐ ஃபீவர் ஆகிடுறதுனால அவரால் எழக்கூட முடியல, பேசக்கூட முடியலை என்ற அளவுக்கு ஆகிட்டுருக்கு. இங்கே பைரவியுமே ஆறுமுகத்தை எழுப்பி பார்க்குறாங்க. ஆறுமுகம் வந்து எழலை அப்படின்றதுனால ரொம்பவே பதட்டத்தோடு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட அத்தை இங்கே ஆறுமுகம் எழவே மாட்டுறாரு, அதுவும் இல்லாமல் அவர் கையெல்லாம் அடிபட்டு இருக்கிறதுனால அவருக்கு ரொம்பவே கோல்டு பிடிச்சிட்டு, அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஃபீவராக இருக்குது, ஐ ஃபீவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் தான் அவருக்கு சரியாகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியுமே என்ன சொல்கிற பைரவி நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உடனே ஆறுமுகம் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு சுயநிலை இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே வழியிலுமே. உடனே ஆறுமுகத்துக்கிட்ட போய் ஆறுமுகம் என்னப்பா பண்ணுறது, உனக்கு ஆல்ரைட்டாக தான் இருக்கா இல்லை உனக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்கா, உன்னால் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா என்னால் ரொம்பவே அது மூச்சு விட முடியல, அதுவும் இல்லாமல் என்னால் எழக்கூட முடியல, எனக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகம் சொல்லவும் உடனே இதை கேட்ட அன்னபூர்ணியுமே ஆறுமுகம் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஆறுமுகம், இப்போ தான் இங்கே சிவாவுமே வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டுருக்கான் பிரச்சனை பண்ணிவிட்டு, அவன் வந்த உடனே உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்போ இந்த காய்ச்சல் வந்து அதிகமாக பரவுது, அதனால் என்ன காய்ச்சல்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிட்டு உடனே இங்க பைரவியுமே அத்தை இங்க ஈர துணியை இங்க தலையில வச்சா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், அதுவும் இல்லாம ஐ ஃபீவரா இருக்கிறதுனால அது துணியை தண்ணியில நினைச்சு கொஞ்சம் நம்ம வச்சு விட்டோம்னா அவருக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் துணியை எடுத்துட்டு வந்து அதை தண்ணியில நினைச்சு ரொம்ப அது காய வச்சு அதை தலையிலுமே வச்சு அமுத்தி விடுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கா, கொஞ்சம் நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை வச்ச பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து ஒரு அளவுக்கு நார்மலாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆறுமுகத்துக்கு
மதியானத்துக்கு கஞ்சி குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காஃபியோ இல்லை கஞ்சியோ வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே பைரவியுமே பைரவி வந்து ஆறுமுகத்துக்கு ஒன்றுனா இதை பார்த்து ஓடி ஓடி செஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை பார்க்குற போது அன்னபூரணிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மன் வந்து நாங்கள் பண்ண வேண்டுதலை அவர் வீண் போக வைக்கல. அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நீயும் இங்கே பைரவியும் சேர்ந்து வாழ தான் போகிறீங்க. ஒவ்வொரு விஷயமா நிறைவேறுது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் நீயும் பைரவியும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம பெரிய விசேஷமாக நம்ம பண்ணி வைக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த அம்மனுக்கு என்னவோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே ஆறுமுகமும் ஆமாம்மா அந்த சாமி சொன்ன மாதிரியே ஒவ்வொரு விஷயமா நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் பைரவி என் மேலே அக்கறைப்பட்டுக்கிட்டே இருக்கா. என்ன இப்படி திடீர்னு இப்படி அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்குற போது எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே ஆறுமுகமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.